حي على الفلاح. அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள் கொடைகள்ல உண்டு மிஃப்தாஹு நஸ்ரி வல் லுஃபுர், வெற்றிக்கான திறவுகோல். தொட்ட காரியத்திலான வெற்றி வேண்டுமா? எதையெல்லாம் தொடுகிறோமோ அத்தனை காரியத்திலும் வெற்றி வேண்டுமா? அதற்கான திறவுகோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். அதுதான் சபுர், பொறுமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்கும் 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்த பெருமானார் அவர்கள் காத்த பொறுமை. 13 ஆண்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 81 பேர் தான். ஆனால் அவர்கள் பொறுமையின் விளைவு மதீனாவிலே 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கில் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். இந்த பொறுமை வெற்றியை கொண்டு வந்து தேடி கிழித்து கொடுத்து விடும். ஆனால் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு மாமியார் மருமகளுக்குள்ள இந்த சபுர் இருக்கிறதா? நம்ம குடும்பத்துல பெண்கள்லாம் வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன், சபுர் இருக்கிறதா? ஒரு மாமி எப்படி நினைக்கணும்னா, எனக்கு வந்திருப்பது மருமகள் அல்ல மகள் என்று நினைத்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராது. இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் சொல்வதுண்டு. சாதாரணமா வீடுகளிலே நாம் பார்க்கிறோம், சாதாரணமா வீட்டுல பார்க்கலாம், மகளும் மருமகனும் வருவாங்க வீட்டுக்கு. மகளும் மருமகனும் வரும்போது மகள் போய் தாய்க்கு ஏதாவது ஊடமாட வேலை செய்யலாம் அடுப்படிக்கு போகும்போது, வேணாம்மா நான் பாத்துக்கிறேன், நீ போய் மச்சான்ட்ட பேசிட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு என்று சொல்லுகிற இதே தாய், மருமக போய் மகனோட பேசிட்டு இருந்தா அடுப்படியில் 1000 வேலை கிடைக்கிறது, எப்பொழுது பார்த்தாலும் தொணத்தொணன்னு போய் அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கிறாள். இப்ப 2 விதமாக நினைக்கிற இந்த தாய்மார்கள், இந்த மாமிமார்கள், எனக்கு கிடைத்தது மகள்தான் என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஒரு மருமகள் எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? இரட்டை பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் உலகத்தில் உண்டு. ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளை, ஆனால் 2 தாயை பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் மருமகள்கள் மட்டும்தான். எனக்கு 2 அம்மா இருக்கிறாங்க, என்ன பெத்த அம்மாவும் எனக்கு அம்மா தான், என் கணவனின் அம்மாவும் எனக்கு அம்மா தான், எனக்கு 2 தாய் உண்டு என்று நினைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா? ஒரு தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் ஏதாவது உண்டா? ஒரு தமிழன் அந்த தாயை பற்றி வர்ணிக்கிற பொழுது அழகாக எழுதுவான். ஒரு சின்ன பையன் 6வது படிக்கிற பையன் மலையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான், தலை நனைஞ்சிருமே. இந்த பசங்களுக்கு 6வது பசங்களுக்கு, இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்காத நோட்டு ஒண்ணு இருக்குண்டாக்கா அது கணக்கு நோட்டு தான், எடுத்து கணக்கு பண்ணிட்டான், தலையில அப்படியே வச்சுக்கிட்டு போறான். வீட்டுக்குள்ள நுழையும் போது வாப்பா நின்றுட்டு இருக்கிறார். 4 மொத்துனார், ஏன்டா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு போய் நினைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. உள்ள அம்மா பார்த்த உடனே, என்னடா மவனே தலை மட்டும் நினையல உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு, என்னடா? அம்மாட்ட சொன்ன, அம்மா கணக்கு நோட்டை எடுத்து நான் தலையை மட்டும் கணக்கு பண்ணிட்டேன், அதனால உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அம்மா சொல்லுச்சு, ஏன் இங்கிலீஷ் நோட்ல இல்லையா, அறிவியல் நோட்ல இல்லையா, புவியியல் நோட்ல இல்லையா, அதெல்லாம் எடுத்து உடம்பையும் கணக்கு பண்ணிருக்கலாமே மகனே, நோட்டு போனால் வேறு நோட்டை வாங்கலாம், ஆனால் மகனே உன் உடல் போய்விட்டால் என்னால் தாங்க முடியுமா என்று கேட்கிறாளே அன்னை. ஒரு மருமகள் எனக்கு 2 தாய் உண்டு என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. சபுர், குடும்பத்திலே பொறுமை இருக்கிறதே வெற்றியை தேடிக் கொடுக்கும். குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார். கைபரிலே நிறைய கனிமத் கிடைத்ததாக நான் கேள்விப்பட்டேன், முகம்மதே எனக்கு அந்த கனிமத்தை தாருங்கள் என்று மிரட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கெல்லாம் நாயகத்தை ஏறிட்டு பார்த்தாலே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு யஅதின் யா ரசூலல்லாஹ், நாயகமே அனுமதி கொடுங்கள், உங்களை முறைத்து பார்க்கிறார், கழுத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிற அந்த கர்ஜனை குரல் உமர் எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பித்து விட்டால் வாள் சதையை சந்திக்க தேவையில்லை, ஆள் மௌத்தா போயிருவான். வாள் எடுத்து அடிக்கணுங்கிறது இல்ல, அந்த கர்ஜனையிலே மௌத்தா போயிடுவான். உமர் ரலியல்லாஹு தஆலா சீறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹக்கை கேட்க வந்திருக்கிறார், விட்டு விடுங்கள், பொறுமையாக இருங்கள். பொருளை எடுத்து கொடுக்கறாங்க, போதுமான்னு கேட்கிறாங்க. சக்தியை விட அதிகமா, அவருக்கு தேவையை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு போதுமான்னு கேட்கிறாங்க. பத்தாதே, உங்க அத்தா வீட்டு காசியா கொடுக்கற? பெருமானாரை பார்த்து கேட்ட வார்த்தை கிராமவாசி அறியாம பேசுவாங்க. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை வெளியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா உன்னை நைய புடைச்சிருவாங்க, கொஞ்சம் சத்தம் போடாம திட்டுனாங்க, கொஞ்சம் சத்தம் போடாம பேசி, வெளியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா உன்னை நைய புடைச்சிருவாங்க. அவருக்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, இப்ப திருப்தியா? போகும்போது 4 வார்த்தை என்னைய புகழ்ந்து பேசிட்டு போ,
புகழ்ந்து பேசிட்டு போ. உன் மேல கோபத்துல இருக்கிறாங்க, அதனால நீ புகழ்ந்தா அந்த புகழ்ல உன்னை பேசாம விட்டுருவாங்க. எல்லாம் கோபத்தோடு நாயகத்திலே வந்து பேசி வரா என்று கோபத்தோடு இருக்கிற பொழுது வெளியே வரும்போது அந்த கிராமவாசி, முகம்மதை போன்ற ஒரு மனிதர் உண்டா, அவரை போன்று கொடை கொடுப்பவர் உண்டா, அப்படியே இறங்கி போனார்கள். உள்ளதான் போனாரு, என்ன செஞ்சாரோ தெரியலையே என்று இறங்கி அத்தனையும் கொடுத்து அனுப்பினார்கள். பெருமானார் பொறுமையோடு நடந்து கொண்ட, சகிப்புத்தன்மையோடு அவர்கள் நடந்து கொண்ட விதம் நம் சமுதாயத்தில் உண்டா? பொறுமை இல்லாததால் இந்த சமுதாயம் இழந்தது யாரால்? வெற்றிக்கான திறவுகோல் பொறுமை.